மேற்கோள்: ஆராய்ச்சி செய்யப்படாத வாழ்க்கை வாழத் தகுதியற்றது. சாக்ரடீஸ் எழுதியது. சுருக்கமான விளக்கம். 1. பொருள்: சுயபரிசோதனை இல்லாமல் வாழ்வது, நமது செயல்கள், நம்பிக்கைகள் மற்றும் நோக்கத்தை கேள்வி கேட்காமல் குருட்டுத்தனமாக வாழ்வது போன்றது என்று சாக்ரடீஸ் கூறினார். 2. வாழ்க்கையின் நோக்கம்: அர்த்தமுள்ள முறையில் வாழ, நாம் ஏன் செய்கிறோம் என்பதை புரிந்துகொண்டு, ஒழுக்க ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் வளர பாடுபட வேண்டும். 3. சுயபரிசோதனை: நமது தேர்வுகளைப் பற்றி சிந்திப்பது தவறுகளைச் சரிசெய்து ஞானத்துடனும் நேர்மையுடனும் வாழ உதவுகிறது. 4. தார்மீக நுண்ணறிவு: உண்மையான மகிழ்ச்சியும் நல்லொழுக்கமும் செல்வத்தினாலோ அல்லது ஆறுதலிலிருந்தோ அல்ல, மாறாக தன்னை புரிந்துகொண்டு சரியாக வாழ்வதிலிருந்தே வருகிறது. கதை: 2 பயணிகள். ஒருமுறை, அருண் மற்றும் கிரண் என்ற 2 பயணிகள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டனர். அருண் காட்சிகளை ரசித்து, சாப்பிட்டு, தூங்கி தனது நேரத்தைச் செலவிட்டார். அவர் எங்கு செல்கிறார் அல்லது ஏன் செல்கிறார் என்று ஒருபோதும் கேட்கவில்லை. மறுபுறம், கிரண் ஒவ்வொரு திருப்பத்திலும் நின்று கேள்விகளை கேட்டார்: நான் எங்கே போகிறேன்? நான் இங்கே என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நான் எப்படி சிறந்தவனாக முடியும்? பல ஆண்டுகளுக்குப் பிறகு, இருவரும் தங்கள் பாதைகளின் முடிவை அடைந்தனர். அருண் தான் இலக்கில்லாமல் அலைந்து திரிந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தார். கிரண் சோர்வாக இருந்தாலும், ஞானம், இரக்கம் மற்றும் நோக்கத்தை பெற்றிருந்தார். ஒரு குரல் அவர்களிடம் பேசியது: ஒருவர் ஒரு பயணத்தை வாழ்ந்தார், மற்றவர் அதை கடந்து சென்றார். ஒழுக்கம்: சிந்திப்பு இல்லாத வாழ்க்கை எளிதாக இருக்கலாம், ஆனால் அது வெறுமையானது. பரிசோதிக்கப்பட்ட வாழ்க்கை, சவாலானதாக இருந்தாலும், அர்த்தத்தையும், வளர்ச்சியையும், உண்மையான நிறைவையும் தருகிறது.